ஹே கைஸ், என் பேர் ராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எபிக் ஷிட்டா. இன்றைக்கி பெங்களூர் டு ஹிமாச்சல் பிரதேஷ் பேராகிளைடிங் கற்றுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நாம் இருக்கிறது இப்போது பெங்களூர் ஏர்போர்ட்டில் டிபார்ச்சர் கேட்ஸுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம பேராகிளைடிங் கற்றுக்க போகிற இடத்துக்கு பேர் பீர்னு பேர். இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து சண்டிகர் ஏர்போர்ட் போய் அங்கே லேஓவர் அண்ட் தென் சண்டிகர் டு தரம்சாலா, தரம்சாலா டு பீருங்கிற இடத்துக்கு நம்ம காரில் போக போகிறோம். நீங்கள் கேட்கலாம் ஏன் பேராகிளைடிங் அப்படின்னு. என் சேனல் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நான் ஒரு சில அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் அண்டு கற்றுக்கணுன்னு எனக்கு ஆசை. ஸோ இதுக்கு முன்னாடியே டேண்டம் ஸ்கை டைவிங் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்டு ஸ்னோ போர்டிங்கும் பண்ணுவேன். நான் கொஞ்சம் இன்டர்மீடியட் ஸ்னோ போர்டர். ஸோ ஸ்கை டைவிங் கற்றுக்கணுன்னு தான் ஆசை, பட் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அந்த கோர்ஸை. நான் இந்த கோர்ஸ் எது மூலமாக புக் பண்ணேன்னா adventureplay.in ஒரு வெப்சைட் இருக்குது. அவங்க எல்லா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸும் இந்தியாவில் பிகினர்ஸ் கோர்சஸ், இன்டர்மீடியட் கோர்சஸ், அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க சார். பேராகிளைடிங் P1 P2 அதுதான் பிகினர்ஸ் பேராகிளைடிங் கோர்ஸ். அது பண்ணுறதுக்கு 30,000 சம்திங் போட்டிருந்தாங்க. வித் அக்கமடேஷன் அண்டு ஏர்போர்ட் பிக்கப்போடு சேர்த்தே 34.5K தான். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தங்காட்டி அந்த கோர்ஸ் புக் பண்ணிட்டேன். அண்டு அவங்க டைப் பண்ணியிருக்க பேராகிளைடிங் ஸ்கூல் பேர் வந்து ஆன்டி கிராவிட்டி. அது இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வச்சுருக்கிற ஸ்கூல். சின்ன ஸ்கூல் தான், பட் அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் லைக் சாம்பியன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அண்டு எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. ஸோ பெஸ்ட்டு ஸ்கூலில் 30,000க்கு P1 P2 கிடைக்கிறங்காட்டியும் இது பெரிய அட்வான்டேஜ் தான். நம்ம இன்றைக்கி போக போகிறது இண்டிகோ ஃப்ளைட்டில். ஸோ இண்டிகோ பஸ்ஸில் ஏறி இப்போ ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ளைட்டோட செக்இன் லக்கேஜஸ் எல்லாம் டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பேராகிளைடிங் கோர்ஸ் எங்கே நடக்குதுன்னா பீருங்கிற இடத்துல, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. பீருங்கிற இடத்துக்கு நியரஸ்ட் ஏர்போர்ட் வந்து தரம்சாலா ஏர்போர்ட், அதுவும் ஹிமாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. பட்டு தரம்சாலா ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1.25 மணி நேரம், அது 2 மணி நேரம் காரில் போகணும். அப்படி தரம்சாலாவுக்கு சீப்பான ஃப்ளைட்ஸ் கிடைக்கலன்னா உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் டெல்லி இல்லைனா சண்டிகர் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி கூட போகலாம். ஓவர் நைட் பஸ் இருக்குது, கொஞ்சம் சீப்பான ஆப்ஷன். அண்டு லக்கிலி நம்மளுக்கு சண்டிகர் டு தரம்சாலா ஒரு ஃப்ளைட் கிடச்சிது சீப்பாகவே. ஸோ நம்ம அதை புக் பண்ணிட்டோம். கடைசியாக ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் எந்தெந்த விண்டோ சீட் காலியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் கடைசியாக ஏறினோம்னா. ஸோ நான் ஒரு விண்டோ சீட்டை பார்த்து உக்காந்துட்டேன் எக்ஸ்ட்ரா பே பண்ணாமே. இது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி. ஃப்ளைட்லேயே ரேராக தப்போவேன். ஸோ ஃப்ளைட் எவ்வளோ ஸ்பீடில் டேக் ஆஃப் ஆகுங்கிறத ஒரு ஆப் வச்சு மெஷர் பண்ணி அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம அந்த ஆப்பில் பார்த்துக்கிட்டு இருக்க ரீடிங் வந்து km/h. ஸோ இப்போ 139, 146. நாம் இப்போ போகிறது போயிங் 737ங்கிற மாடல் ஃப்ளைட்டு. சும்மா எவ்வளோ ஸ்பீடில் டேக் ஆஃப் ஆகும்னு சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். இதை பார்த்துக்கிட்டே அப்படியே வீடியோ லைக் பண்ணுங்கள், யூடியூபோட அல்காரிதம்காக. ஸோ இப்போ லிஃப்ட் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா 340 km/h அந்த ரேஞ்சில் ஃப்ளைட் மேலே ஏறி இருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்பீடுன்னு பாருங்கள் ஃப்ளைட்ஸ். இது சன்ரைஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்ஸில் இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா சன்ரைஸை ரொம்ப நேரம் பார்க்கலாம். டிஸ்கவரி தமிழில் மேன் விசஸ் வைல்ட் ஷோக்கு பேர் கிரில்ஸ்க்கு தமிழ் டப் பண்ணுறவர் சொல்கிற மாதிரி
என்ன ஒரு கொடுப்பனை, எவ்வளோ அழகான சன்ரைஸ் பாருங்களேன். இது சண்டிகரில் லேண்டிங். சண்டிகர் வந்து மிலிட்ரி பேஸ் கூடவாம். ஸோ இங்கே வீடியோலாம் இறங்குனதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏதோ மிலிட்ரி பிளேன்ஸ். இது சண்டிகர்லேருந்து தரம்சாலா போகிற ஃப்ளைட்டு, குட்டி ஃப்ளைட். இதுக்கு பேர் ATR 72-600. இப்போ ஃப்ளைட் தரம்சாலாவில் லேண்ட் ஆக போகுது. லேண்ட் ஆக போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே ஒரு ரிவர் இருக்குது பாருங்களேன், மலையிலேருந்து கீழே போகுது. ரன்வேக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது ஒரு ரன்வே. டச் டவுன். தரம்சாலா ஏர்போர்ட் ரொம்பவே அழகான ஏர்போர்ட். அவுட் ஆஃப் நோவேரில் மவுண்டெயின் மேலே ஏர் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. தரம்சாலா டு பீருங்கிற இடத்துக்கு நம்ம காரில் வந்துட்டோம். இது ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டோம். பீருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த ஏரியாவுக்கு பேர் திபெத்தியன் காலனின்னு பேர். திபெத் பீப்புளெலாம் இங்கே ரெஃப்யூஜாக வந்துடுங்களுக்கெல்லாம் இங்கே தான் செட்டில்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறையா புத்திசம் வைப்ஸ் தான் இங்கே இருக்கும். இதுதான் நம்ம தங்க போகிற இடம். அட்வென்ச்சர் பிளேலேயே பேக்கேஜ்லேயே இந்த இடத்துக்கான அக்காமடேஷன் ஃபீஸும் வந்துடுச்சு. ஏய் கைஸ், ஸ்ட்ரீட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி என்ன போட்டு வர சொன்னாங்கன்னா, லாங் ஃப்ளீஸ் ஜாக்கெட்ஸ் ஓரளவுக்கு மொத்தமாக. தென் நான் உள்ளூர் லேயர் போட்டிருக்கேன். உள்ளூர் லேயர்னால் சும்மா டிஷர்ட். கொஞ்சம் ஹைக்கிங் ஷூ. ஒரு சன்கிளாஸ் சொல்லியிருந்தாங்க, கண்ணு கூசுன்னு. இது நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் கிளாஸஸ், இந்த பவர் கிளாஸஸ். ஸோ என்னால் நார்மல் சன் கிளாஸஸ் போட முடியாது. இது நான் வாங்கினது, அது என்ன, லென்ஸ் கார்ட்டில் வாங்கினேன். ஸோ பவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கிளாஸ் மேலேயே போடலாம். என்னன்னு தெரியல, டீயா டீயா வேறு ஏதாச்சும் தெரில. எனக்கு லோக்கல்ஸ்ட்டு தான் கேட்கணும். இது பாருங்களேன், லேண்டிங் சைட். மேலே டேக் ஆஃப் ஆகிடுவாங்க. தட் இஸ் பில்லிங், ரைட்? ஓகே. அது மேலே டேக் ஆஃப் சைட் தான் பேர் பில்லிங். இங்கே லேண்டிங் சைட் இருக்கிற இடம் பேர். இது பின்னாடி பேக் பேக்கில் இருக்கிறது தான் ஃபுல் பேராகிளைடிங் கிட்டு. உள்ள கேனப்பி, ஹார்னஸ், ஹெல்மெட் எல்லாமே இருக்குது. என்னோடய இன்ஸ்ட்ரக்டரை மீட் பண்ணேன். அப்புறம் அவர் வந்து என்னோடய கூட பேராகிளைடிங் கற்றுக்கிறவர். கேனப்பியில் என்னென்ன இருக்குது சும்மா பேசிக்காக தியரி மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது பீரில் பேராகிளைடிங் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது நம்மளோட கேனப்பி. ஸோ இதுதான் அந்த கிளைடர். இது பார்த்திங்கன்னா மடித்து வச்சுருந்தாங்க, விரிச்சிட்டோம். இது வந்து ரைசரில் நம்மளை ஒட்டியே இருக்கிற ரைசர் பேர் ஏ ரைசர். இது ஏ ரைசர், இது ஏ டேஷ், இது பி ரைசர், சி, லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது டி. இது வந்து பிரேக் லைன் ரைட்? Yeah. Okay. This is our main control. Okay. Brake line. Same for this side also. ஸோ டேங்கிள் ஆகாமல் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இது பண்ணுறது. ஒன் மோர் திங், இதுக்கு பேர் செல்ஸ், CELL. பொட்டி பொட்டியாக இருக்குது பாருங்க. அதுதான் முன்னாடி எண்டு, ஃப்ரண்ட் எண்டு. பறக்கிறப்ப இதுதான் முன்னாடி இருக்கும்.
அந்த எண்டு வந்து பின்னாடி போயிடும், அதனால அது டெய்ல் எண்டு. இந்த 2 எண்டில் இருக்க டிப் இதுக்கு பேர். இது ஒரு டிப், இந்த சைடு ஒரு டிப். பாருங்க, இழுத்து ட்ரை பண்ணுறாங்க. ஃபில் பண்ண அது அந்த எண்டு முன்னாடி வந்துருச்சு பார்த்தீங்களா, அதனால தான் அது ஃப்ரண்ட் எண்டு, பின்னாடி இருக்கிறது ரியர் எண்டு. கேனப்பி இங்கேருந்து கொத்தாக அப்படியே தூக்கி மடிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் மஷ்ரூமிங் த கேனப்பின்னு பேர். மஷ்ரூம் மாதிரி இருக்கு இல்லையா தூக்குனதுக்கப்புறம். நம்ம இன்ஸ்ட்ரக்டர் இப்போது ஹார்னஸ் எப்படி மாட்டுறது, ஹார்னஸ் மாட்டினதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது இந்த லைன்ஸ் எல்லாம் டேங்கிள் ஆகக்கூடாது. காற்றடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் எப்போவுமே கிளைடர் வைக்கணுமா. ஸோ இப்படி, ஸோ இந்த மாதிரி காற்றடிக்குதுன்னா இந்த மாதிரி தான் விரிச்சு வைக்கணும். ஃப்ரண்ட் எண்ட் அங்கே இருக்கிற மாதிரி காற்றடிக்கிற டைரெக்ஷன் இண்டிகேட் பண்ணால் அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது விண்ட் சாக்குன்னு ஒன்று மாட்டி விட்ருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட இப்படி தான் அடிக்குது இந்த டைரெக்ஷன். நம்ம இன்ஸ்ட்ரக்டர் ஹார்னஸ் எப்படி அட்டாச் பண்ணி அதில் எப்படி கேனப்பியை நம்ம ஹார்னஸ் கூட அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் பின்னாடி பேக் பேக் மாதிரி இருக்கிறது தான் ஹார்னஸ்ன்னு பேர். ஸோ எல்லாமே கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் புல் பண்ணணும் பேராஷூட்டை. ஸோ இதுதான் கரெக்ட் ஷேப். அண்ட் தென் ஸ்டாப் ஆகிறதுக்கு பிரேக்ஸை 2 சைடும் ஃபுல்லாக இழுக்கணும். இழுத்தா இப்போ கேனப்பி வந்து ஸ்டாப் ஆகி கீழே விழுந்துடும் நம்மளுக்கு பின்னாடி. அங்கே பாருங்களேன், மெயின் கேனப்பி வந்து டேங்கில் ஆயிடுச்சு. ஸோ கரகரன்னு சுற்றுனாங்க, ஏன்னா அதுக்குள்ளே கேமரா எடுக்க முடியல. இப்போது ரிசர்வ் ஓப்பன் ஆகி அதில் லேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. 2 ரிசர்வ் ஓப்பன் ஆகிருக்கு. லேட்டர் சொன்னாங்க லக்கிலி ஹி வாஸ் சேஃப், தப்பிச்சுக்கிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போல் இது என்னோடய செகண்ட் ட்ரை. ஃபஸ்ட் ட்ரை ஒழுங்காக இருந்துச்சு, அதை ஷூட் பண்ண முடியல. இது விண்ட் டைரெக்ஷன் மாறிடுச்சு நாங்கள் கரெக்டாக புல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஐ நோ ஐ சக். இதுதான் 3 நாளைக்கு கிரவுண்ட் ட்ரைனிங். புல் பண்ணி ஓடணும். ஒரு நாள் 15 ரன் பண்ணுவோம். பயங்கரமாக ஓட விட்டாங்க. டேக் ஆஃப் வரைக்கும் ஓடணும் அதை வச்சுக்கிட்டு. அது ஹார்னஸே எப்படி ஒரு 3 கிலோ இருக்கும், அது ப்ளஸ்ஸு அந்த கேனப்பியோட வெயிட்டு, அந்த மாதிரி ஓடணும். இது கடைசியில் முடிச்சுட்டு போகிறப்ப கேனப்பியை மடித்து பேக் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட் டே காட்டிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து நாங்கள் தான் பண்ணோம். Come on. Let's go. Okay. ஸோ டே 1 கிரவுண்ட் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்படியே டயர்டாக நடந்து போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.